guys, welcome to Code with Kitu. நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுவும் HTML, CSS and JavaScript யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 18 of 100 days of coding challenge இருக்கோம். ஓகே வாங்க நம்ம டக்குனு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் நம்ம குவிஸாவோட அவுட்புட். இது வந்து நான் ரியாக்ட் யூஸ் பண்ணி இந்த குவிஸ் வந்து பண்ணியிருக்கேன். ரியாக்டோட கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். And then what is JSX in React? A syntax extension for JavaScript. What are the two main types of components in React? Yeah, class and functional components. Which hook is used for state management in functional component? Use state. அவங்க எல்லாருக்குமே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரியாக்ட்ல இப்போ நம்ம வந்து 4 கொஸ்டின் கரெக்டாக பண்ணிட்டனால ஆன்சரில் வந்து 4/4 கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் கம்மியாக மார்க் இருந்தீங்கன்னா இங்கே 2, 3 அந்த மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த கவுண்ட் வந்து இந்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். HTML டேக்குள்ளே தான் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண போகிறோம். ஹெடர் அண்ட் பாடி இருக்குது. ஹெடரில் நம்ம மெட்டா டேட்டா, டைட்டில் அண்ட் லிங்க்கை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். டைட்டிலில் வந்து React.js Quiz ஆப்ன்ற நம்மளோட quiz ஆப்போட ஹெட்டிங்கை கொடுத்துட்டேன். அந்த லிங்க்ல நம்ம ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். பாடியில் வந்து quiz கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவோட ஸ்டைலிங்கை வந்து எழுதியிருக்கேன். இந்த ஸ்டைலிங் தான் நீங்கள் இங்கே பார்க்குற ஒயிட் கார்டு. அதுக்கான ஸ்டைலிங்ஸை தான் வந்து நான் quiz கண்டெய்னரில் எழுதியிருக்கேன். அந்த H1ல React Quiz அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த டிவ்ல ஐடி இஸ் ஈக்குவல் டு quiz நம்ம கொடுத்தனால இதில் வந்து நம்ம என்னென்ன குவிஸ்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் டைனமிக்காக இங்கே தான் வந்து வரும். பட்டன்ல வந்து சப்மிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் குவிஸ் போகிறதுக்காக நம்ம இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஜேஎஸ்ல எழுதுவோம். அண்ட் தென் இந்த டிவ் வந்து நம்ம ரிசல்ட்டை ஷோ பண்ணுறதுக்காக எழுதியிருக்கோம். ஜாவாஸ்கிரிப்டை வந்து நம்ம HTMLோட லிங்க் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கோம். ஓகே வாங்க நம்ம ஜேஎஸ் பார்ப்போம். CSS வந்து நீங்களே ஸ்டைல் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்கிரிப்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குவிஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜேசன் டேட்டாவை கொடுத்து அது எல்லாத்தையும் அரேல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணாலும் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து 1 by 1 எடுத்து யூஸ் பண்ண முடியும். அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0 இருக்கிறப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் குவிஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 1 இருக்கிறப்ப வாட் இஸ் ஜேஎஸ்எக்ஸ் இன் ரியாக்ட்ன்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி அரேல நம்ம வந்து வேல்யூஸ் எடுப்போம்ல இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோட குவிஸ் டேட்டா. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு டிவ் எலமெண்ட் பண்ணியிருந்தோம் குவிஸுக்கு. அந்த எலமெண்ட்டை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம் கான்ஸ்ட் குவிஸில். அண்ட் தென் பட்டன் சப்மிட்டை வாங்கி நம்ம சப்மிட் பட்டனில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ரிசல்ட்டை ஷோ பண்ணுறதுக்கு ரிசல்ட்டோட டிவ்வை வாங்கி நம்ம ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் கொஸ்டின்ஸ் வந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் இண்டெக்ஸ் 0ல் இந்த கொஸ்டின் கிடைக்கும், 1ல் இது கிடைக்கும். அண்ட் தென் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 0 தான் வைக்க போகிறோம். அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக பண்ண தான் நமக்கு வந்து +1 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்னா லோடு குவிஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதும் உங்களுக்கு குவிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இங்கே 0 இருக்கிறனால இந்த குவிஸோட கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கரண்ட் குவிஸ் டேட்டாலேருந்து. இதை வந்து நம்ம பேக்டாக்ஸ் யூஸ் பண்ணி quiz.inner HTML எலமெண்ட்ல எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். H2ல வந்து நான் கொஸ்டினாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் தென் UL எலமெண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு குவிஸ் டேட்டாவை ABCD அப்படின்ற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்துக்கும் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் யூஸரால் கிளிக் பண்ண முடியும். அண்ட் தென் எல்லாத்துக்குமே நான் நேம்ல வேல்யூ வச்சுக்கனால தான் ரேடியோ பட்டன் வந்து இப்படி ஒர்க் ஆகுது. இப்போ சப்போஸ் நான் நேம்ல வந்து இங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருந்தேன்னா எல்லாத்தையுமே யூஸரால் கிளிக் பண்ண முடியும். அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வேவே கிடையாது. ஸோ வந்து நேம் வந்து எப்போவுமே ஒரே நேம் வந்து வைங்க, அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வேல்யூஸில் வந்து ABCD நம்மளோட ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். ஐடியிலையும் ABCD கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுறது. நம்ம லோட் ஆனதும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது வந்து இதுதான். ஓகே, இது டிஸ்பிளே ஆனதும் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவிஸ் வந்து வருது.
இப்போ நம்ம அதை கொடுக்காம இருந்தோம்னா ப்ளீஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கும்போது தான் நெக்ஸ்ட் குவிஸ் வருது. ஸோ நான் சப்மிட் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பண்ணுறதுக்காக ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆக்ஷன் கிளிக் தான் வந்து ஒரு ஈவெண்ட். அந்த பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம், இது வந்து நடக்கணும். அது வந்து கெட் செலக்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஆன்சர் வந்து நமக்கு யூசர் என்ன கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியறதுக்காக கெட் செலக்ட்ல போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம இன்புட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் நீங்க வச்சிருக்கோம் இல்லையா, இது வச்சிருக்க எல்லாத்தையுமே வந்து இங்க நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க வந்து 4 வச்சிருக்கோம். ஸோ இந்த 4 வேரியபிள் 4 எலமெண்ட்ஸ்மே வந்து இந்த ஆன்சர் எலமெண்ட்ஸ்ல வந்து இருக்கும். செலக்டட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த 4 ஆன்சர்ஸுமே இதுல இருக்குமா, ஃபார் ஈச்ல போய் ஒவ்வொரு ஆன்சரா செக் பண்றோம். இஃப் அந்த ஆன்சர் வந்து செலக்ட் ஆயிடுக்கா, செக்ட் ஆயிடுக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்படி ஆகிருந்துச்சுன்னா அதோட வேல்யூல என்ன இருக்கு, சிடி அப்படின்னு இருக்கா, அந்த வேல்யூ எடுத்து செலக்டட் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அப்படி ரிட்டர்ன் பண்றப்ப கான்ஸ்ட் ஆன்சர்ல என்ன இருக்கும்னா, இங்க உங்களுக்கு சப்போஸ் இதுக்கு ஆன்சர் வந்து பியா இருந்துச்சுன்னா பின்ற வேல்யூ வந்து உங்களுக்கு ஆன்சர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இஃப் இதுல ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே வந்து இது ட்ரூவா மாறிடும். அப்படி ட்ரூவா மாறுறது ஈக்குவல் டு quiz data டாட் கரெக்ட் கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இது வந்து இங்க நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல கரெக்ட்ன்றது எதுன்னு, அந்த டேட்டாவா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணும். அப்படி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதர்வைஸ் உங்களுக்கு ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. தென் கொஸ்டினை வந்து இங்க நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இஃப்ல வந்து நம்ம என்ன செக் பண்றோம்னா கரண்ட் கொஸ்டின் லெஸ் தென் quiz data டாட் லென்த்தா இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம லோட் பண்றோம். லோட் பண்றப்ப அகைன் உங்களுக்கு நியூ கொஸ்டின் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். தென் நீங்க செக் பாக்ஸ் தென் நீங்க வந்து ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்றப்ப அகைன் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி உங்களுக்கு ரொட்டேட்டடா நடக்கும். இது எப்போ ஃபால்ஸா மாறுதுன்னா உங்களுக்கு இது வந்து ஈக்குவல் ஆகுறப்பயோ இல்ல வந்து கிரேட்டர் தென் ஆகுறப்பயோ, மேக்ஸிமம் ஈக்குவல் ஆகுறப்பயோ உங்களுக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸா மாறிடும். ஸோ எல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். எல்ஸ் ஒர்க் ஆகும்போது நீங்க ஸ்கோர் ஆல்ரெடி எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டாவும் உங்களோட quiz டாட் டேட்டா லென்த் நீங்க இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த லென்த்தும் வந்து உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஷோ ஆகிட்டு டிஸ்பிளே இங்க வந்து உங்களுக்கு சப்மிட் பட்டன் வந்து நன்னா மாறிடும். அப்படி இல்ல நீங்க வந்து ஆன்சர் எதுவுமே குடுக்கல, இப்ப நான் ஆன்சர் குடுக்காம சப்மிட் பண்றேன் அப்படின்னா இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும். ப்ளீஸ் செலக்ட் அன் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு இந்த குவிஸ் ஆப் வந்து புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி நீங்களே உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கொஸ்டின்ஸ் இருந்தாலோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.